வணக்கம் வணக்கம் வணக்கம். வாழ்க வளமுடன். மீண்டும் சுப்ரா. ரொம்ப வருத்தமாக இருக்குது. நேற்று வான வேடிக்கையாக பத்திகேஃபில் நடந்தது. அசம்பவத்துக்கு நல்லக்காலம் கோயில் வளாகத்துக்கு வெளியில் நடந்தது. இல்லைன்னா அது வேறு மாதிரி மக்கள் புகார் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம இளைஞர்கள் நல்ல கட்டுக்கோப்பில் இருந்தாங்க. அது வரைக்கும் பாராட்டுக்கள். அதே நேரத்தில் நம்ம பார்த்தோம் நிறைய பொருட்கள் விரயமானது. உங்களோட காவடி, உங்களோட பழங்கள், மாலைகள், காணிக்கையாக திருப்பி கிடைக்கப்பட்ட மாலைகள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். காவடிகளை வீட்டுக்கு கொண்டு போய்ட்டு அழகாக பிரித்து அழகாக இல்லை மற்றவங்களுக்கு கொடுக்கலாம், அடுத்த வருஷம் பாய்க்கலாம், இல்லை வேறு யாருக்காவது நன்கொடையாக கொடுக்கலாம், ஏதாவது பண்ணலாம். அதெல்லாம் அப்படியே போட்டுட்டு போயிட்டீங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பார்த்தீங்களா வான வேடிக்கை நேற்று அதை கொடுத்தாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இருந்தாலும் நம் மக்களுக்கு அது விழா இல்லையா, முருகன் தைப்பூசம் என்ற விழா இல்லையா, கொண்டாடுறதுல தப்பு இல்லை. ஆனால் பார்த்தீங்களா தரமான பட்டாசுகளை வாங்கணுமா? இது சீனனுக்கு வெடித்து இது பண்ணுறதா ஏதோ சொல்லியிருக்கான். சீன பெருநாள் பார்த்தீங்களா, சீன பெருநாள் நம்ம அதை வாங்கி அவனுக்கு ஆதரவு கொடுத்து நம்ம ஆளுங்களுக்கு இன்றைக்கி எத்தனை பேர் எவ்வளோ கவலைக்கடமாக இருக்குது. அவங்க வீட்டிலலாம் என்ன நினைப்பாங்க, அவங்க அப்பா அம்மாலாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அவங்க எவ்வளோ வேதனைப்படணும். ஐயோ இந்த தைப்பூசத்துக்கு போனதுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன், நான் என்ன தவறு பண்ணேன், நான் என்ன குற்றம் பண்ணேன். அந்த ஆண்டவன் மேலே பழி. யார் செய்த தவறு? நாம் இளைஞர்கள் அறியாமையா? எதுலேயுமே விளையாட்டு, எதுலேயும் அக்கல். இந்த துணிவு, இந்த ஆர்வம், இந்த துடிப்பு, எப்படி நம்ம முன்னேறணும், எப்படி அடுத்தவனை நம்பி நம்ம வாழக்கூடாது, எப்படி முயற்சி பண்ண தான் சொந்த காலில் முன்னேறணும். இந்த அரசாங்கத்தையோ அதையோ அரசாங்க பாதையாக போகுது. அடுத்தவங்க மேலே குறை சொல்லாமல், குறை கண்டுபிடிக்காமல் எப்படி வாடுறது, எப்படி அர்த்தமுள்ள ஒரு இந்து மதம்னு சொல்கிறோமே, அர்த்தமுள்ள நம்பிக்கையாக எப்படி இருக்கிறது. ஒவ்வொன்றும் நம்ம பார்த்தோம். நேற்று கலாச்சாரம், நேற்று தைப்பூசத்துக்கு மணி 6:30 மணிக்கு மேலே 9 மணிக்கு அந்த உள்ளுக்கு உலாவத்தில் போகவே முடியல. 2 பக்கட்டும் ஆள் நெரிச்சல். போகிற வழியிலையும் இடையில அப்படியே நின்று பார்க்குறாங்க, வரும்போது நின்று பார்க்குறாங்க. அப்புறம் குறை மேத்த பாலத்தை பார்த்திங்கன்னா கோசமாக தான் இருக்குது. அதே வேடிக்கை பார்க்குறது தப்பு இல்லை. வேடிக்கை பார்க்குறதுல எந்த ஒரு தப்பு இல்லை. ஆர்வம் இன்னும் பெரிய பெரிய காவடிகள் சூப்பர். ஆனால் பெரிய பெரிய காவடிகள்லாம் எடுத்துகிட்டு வந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஏன்னா அதில் விலை இருக்குது, மதிப்பு தெரியுது. ஆனால் மற்ற நேரத்தில் இந்த சின்ன சின்ன காவடிகள் அழகாக ஜோடிச்சு குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு வர்றது, அழகாக ஜோடிச்சு மணி கட்டி மயில் ரேகை அது இதுன்னு பண்ணி அப்படியே போட்டுட்டு போயிடுறாங்க. மாலையை பார்த்தீங்களா மேலே, இன்னும் 2 நாளில் என்ன நடக்கும் அந்த மலையை யோசித்து பாருங்கள். அப்படியே அங்கங்கே போட்டு போயிடுங்க குப்பை. அப்போ அங்கங்கே எவ்வளோ குப்பை தட்டிங்க. கண்டிப்பாக அந்த கோயில் வளாகத்தில் கண்டிப்பாக அந்த ஏற்பாட்டு குழுக்களை சுத்தம் பண்ணுவாங்க. ஆனால் பார்த்தீங்களா கொண்டெய்னர் மாரி வச்சு அவ்வளோ குப்பை. சில விஷயத்தை தவிர்க்கலாங்க. சிலிப்பர்லாம் போய் பாருங்கள். நான் நினைக்கிறேன் 1 டன் சிலிப்பர்கள் இருக்கும். ஷூலாம் தெரியுதுல, இதெல்லாம் வேல்யூ வந்தால் எப்படி எடுக்க முடியும்? அதெல்லாம் வேல்யூ. அது போடாமல் வந்திருக்கலாமே, மூச்சு பண்ணி உங்கள் வாகனத்தில் வச்சுருக்கலாமே, காடியில் எங்கேயாவது பண்ணியிருக்கலாமே. எல்லாத்துக்கும் நம்ம கொஞ்சம் இதெல்லாம் சிக்கனம் பண்ணோம்னா பார்த்தீங்களா, எங்கெங்கே காவடி எடுக்கிற இடத்துல ஆத்தங்கிற இடத்துலாம் பழம் என்ன விலை, அந்த பழத்தில் சாப்பிட்லாங்க. என்னங்க தப்பு? எடுத்து சாப்பிட்லாமே. ஆளுங்களுக்கு எடுத்து வெட்டி கொடுத்துருந்தா கூட சாப்பிட்ருப்பாங்கங்க. அப்படி அங்கங்கே அப்படியே வாழைப்பழம், ஏப்பிள் பழம் எல்லாம் என்ன விலை? அது குறைஞ்சது அந்த இடத்துல ஒரு 10-15 வெள்ளி அப்படியே கிடக்கு. என் கண்ணுக்கு எல்லாம் பணமாக தெரியுது. இதெல்லாம் இதை தான் சொல்கிறீங்களே தேவைப்படும். இதை காணிக்கையாக நீங்கள் உண்டியில் போட்டிருந்தா கூட கோயிலில் நாளைக்கு ஒரு பெருசாக இன்னும் கொஞ்சம் வசதியாக செய்யலாம். இது தாங்க சில கோயிலில் உண்டியில் காசு போடுறது தப்பே கிடையாதுங்க. அள்ளி நீங்கள் போட்டால் தாங்க கொட்டுன்னு முருகன் கொட்டுவார். நீங்கள் இதெல்லாம் சிக்கனம் பண்ணினீங்க, நாளைக்கு சிக்கனமாக தான் இருக்கணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள் உடம்பை உருக்கி விரதம் எடுத்து பால் காவடி எடுத்து அங்கே போயிட்டு சில காவடிகள் எடுத்துருக்கேன். பால் காவடி, பொற்காவடி, கரும்பு காவடிலாம் அப்படி எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே ஏனாதானமா அப்படியே போட்டு போயிட்டீங்களா. கரும்பெல்லாம் வீட்டில் போனால் வெட்டி துண்டாக சாப்பிட்ருக்கலாம், ஜூஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை நட்டு வச்சுருங்களா, அடுத்த தடவை பொங்கலுக்கு எதுக்கும் உதவும். சரிங்க, சிந்திங்க. இன்னொரு நாளைக்கு அது சிந்திங்க. நடந்துருக்கட்டும். தமிழ்நாட்டை நீங்கள் ஒப்பிட்டே கூட தமிழ்நாட்டில் அப்படித்தான். பல ஊர்லேருந்து 400-200 கிலோமீட்டர் நடந்தே வருவாங்க. வெறுங்கால் தான் நடந்தே வருவாங்க. வேண்டியது அங்கங்கே தங்கிட்டு சாப்பிடலாம். அங்கங்கே தங்கிட்டு சுத்தமாக போகும்போது பழனி மலையை அப்படியே சுற்றிட்டு கிரிவலம் மாதிரி பழனி மலையை சுற்றிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அழகாக உட்காந்து கும்பலாக அழகாக கழட்டி பூசை முடிச்சுட்டு அழகாக கழட்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். சுப்ரா.